ஹலோ குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் வெல்கம் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து பல வித்தியாசமான விஷயங்களை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் தெரியாது ஆனால் தெரியும். அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை பற்றி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க நோயியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் பவித்ரா அவர்கள். முதல்ல வந்து அவங்கள நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மேடம். வணக்கம் சார். இந்த நோயியல் மருத்துவ நிபுணர் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் அது இப்போ அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷோக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது அடிப்படையே இவங்க தாங்க ஆரம்பித்து வைக்கிறாங்க. இவங்க ஆரம்பித்து வச்சு செஞ்சு அவங்க கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு என்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படின்றத பிற மருத்துவர்கள் வந்துட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாராக இருக்கும் இவங்கன்னு சொல்லிட்டு. எஸ், நிறைய இந்த ரத்தம் சம்பந்தமான பரிசோதனைகள், அது தொடர்பாக இன்னும் பல பரிசோதனைகளை செய்யக்கூடிய பெத்தாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு மருத்துவர் தான் டாக்டர் பவித்ரா அவர்கள். இவங்கள வந்துட்டு நம்ம ஷோக்கு ஒன்ஸ் அகெயின் வரவேற்று முதல் கேள்வியை அவங்கக்கிட்ட, இந்த நோயியல் மருத்துவம் அப்படின்னா எங்கெங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் மேடம்? சார், முடிவு இருக்குதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆமாம், அதுதான் நானும் சொல்ல வரேன். இதுக்கு முடிவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ரிசர்ச் வேர்ல்டில் வந்து புதுசாக ஏதேதோ ஒரு நோய் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மக்களுக்கு ஏதேதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்ஸு, அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து புதுசாக நம்ம உலகத்தில் வந்து அது எந்த நாடோ இருந்தாலும் அது வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முடிவுன்றது இல்லை. ஆரம்பமும் இதுக்கு வந்து நம்ம எங்கே ஆரம்பம்னோ நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து we don't have any reasons actually. ஸோ நோயிங்க வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது வந்து தொடரும். இது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த கேள்வி என்னான்னு கேட்பேன். அது தொடரும்னு சொல்லிட்டிங்கன்னா பக்குன்னு இது மேடம் எனக்கு நெஞ்சலாம். சரி, இப்போ பரவாயில்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை, அவர் டாக்டர்கிட்ட போகிறாரு. அவர் வந்து லைனாக பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு ஒரு டாக்டர். இந்த பிளட் டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்றது காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியும்? ஸோ பிளட் டெஸ்ட்டுன்றது வந்து ஒன்ஸ் அவங்க கிளினிஷியனோ இல்லாட்டி உங்கள் சர்ஜனோ ஃபிசிஷியனோ அவங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறமா பிளட் டெஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, யூரின் டெஸ்ட்டும் ஒரு சில பேர் எழுதி கொடுப்பாங்க, ஸ்டூல் டெஸ்ட்டு. ஸோ நிறைய டெஸ்ட்டுங்க இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட்டுன்னு வந்து என்னென்னலாம் மேஜர்லி வந்து நாங்கள் பிளட்டில் வந்து அந்த ஹீமோக்ளோபின், ஒயிட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ். இப்போ வந்து டெங்கு வந்து ஒரு சீசன் நம்ம ஊரில் வந்து இருந்தது, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளேட்லெட்ஸு, அதுக்கப்புறமா யூரின் டெஸ்ட்டில் ஏதாவது சுகர் இருக்கா, யூரினில் ப்ரோட்டீன், கீட்டோன்ஸு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி ஸ்டூலில் ஏதாவது பாரசைட் ஏதாவது இருக்கா, புழுக்கள் ஏதாவது இருக்கா. ஸோ ஒரு டெஸ்ட்டோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃபிசிஷியன்கிட்டயோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க தே வில் ப்ரிஸ்கிரைப் அண்ட் தே வில் லெட் யூ நோ. இப்போது ஒரு அனீமியா இருக்குன்னா டெஃபினட்டாக ஹீமோக்ளோபின் பண்ணியே ஆகணும். அப்புறமா வந்து பிளேட்லெட்ஸ், அந்த ஹீமோக்ளோபின் வந்து எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கப்புறமா எதனால் இது கம்மியாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ அதுக்குள்ளே வேறு டெஸ்ட்டுங்களும் இருக்குது. லைக் விட்டமின் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபோலேட் ப்ராப்ளம் இருக்கா. ஸோ எம்சிவி அதனுடைய அணுக்கள், அந்த இரத்த அணுக்கள் வந்து உடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, அதோட ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றா வந்து ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அதை எல்லாம் சேர்த்து we will give the diagnosis. கரெக்டான ஒரு டயக்னோஸை நாங்கள் கொடுப்போம். ஓகே நேயர்களே, நான் வந்து இந்த கேள்விகள்லாம் நிறைய நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்கறதுக்காக பிளான் வச்சுட்ருக்கேன். அதில் எத்தனை கேட்க தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் யோசித்து தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்களும் கொஞ்சம் யோசிங்களேன். உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும், டாக்டர்கிட்ட பேசணும். பேச வேண்டிய எண்கள் வந்து 0442499101 298600038 24991014
29860038. நம்ம ஆர்ஜே வந்து முறைக்கிறாங்க. சார் இதெல்லாம் நான் தானே சொல்லுவேன்னா நீங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஒரு நாள் ஃபார் சேஞ்ச் நான் நம்பர் சொல்லிக்கலான்னு பார்த்தேன் நான். ஓகேவா? இப்போ டாக்டர்கிட்ட நம்ம வந்துட்டு கேட்க வேண்டிய அடுத்த ஒரு கேள்வி, காலர் வந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? ஐயோ, சரி, அப்போ முதல்ல அவங்களுக்கே வந்துட்டு சாய்ஸ் கொடுப்போம். நீங்கள் வந்துட்டு முதல்ல டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. முதல் நேயர் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சித்தமலை ராஜமாணியம் பேசுறேன் சார். சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். மேம் வணக்கம் மேம். சந்தோஷம், சொல்லுங்க சார். சார், இப்போ இந்த டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோன்னு சொன்னா இது எலும்பு இது அது மாதிரி கூட டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் அவசியமா மேம்? புரியல, நீங்க சொல்ற எலும்பு? அதாவது இப்போ இப்போ இந்த தண்டுவட தேய்மானம் இல்ல கால் முட்டி எலுமானம் அதுக்கெல்லாம் கூட பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கழுத்து வலி இருக்குன்னா அதுக்கும் எடுக்கிறாங்க. அதனால எடுக்கலாமான்னு கேக்குறேன். ஆமா சார். ஏன்னா அதுல வந்து நம்ம எதனால அது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இஎஸ்ஆர்ன்ட்டுன்னு இருக்கும், அது வந்து ரேஸ்டாக இருக்கான்ட்டு பார்ப்போம். கால்சியம் அதை பற்றி அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதை இப்போது ஏன்னா எலும்புக்குள்ள இது வந்து விட்டமின் டி அந்த டெஸ்ட்டும் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே ஹார்மோன் டெஸ்ட்டு, கால்சியம் இதெல்லாமே முக்கியம் இல்லையா எலும்புக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்ன குறைவாக இருக்கோ அதுக்குள்ளே வந்து மெடிசன் கொடுப்பாங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. அடுத்த காலர் இருக்கார் லைன்ல, அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. பேசுங்க, லைன்ல இருக்கீங்க. ஹலோ, உங்க ரேடியோவை ஆஃப் பண்ணிடுங்கம்மா, இல்லைனா வந்து எங்களுக்கு கேட்காது. நேர்களே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன், தயவுசெய்து ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டுன்னு. நானே ஆஃப் ஆயிடுறேன் சில சமயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுமா? நம்ம ஆர்ஜே ஒரு கேள்வி கேட்குறாங்களா மேடம் அவங்ககிட்ட? ஸோ நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கிறப்போ வாட் மேக்ஸ் யூ டு சூஸ் திஸ் பேத்தாலஜிஸ்ட்? ஓ, தட்ஸ் a very good கடைசியில் கேட்க வேண்டிய கேள்விமா, முதல்ல கேட்டிங்கன்னா என்னம்மா அது? டு டெல் யூ த ஃபேக்ட் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் 37 டாக்டருங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பெத்தாலஜிஸ்ட்னு யாருமே இல்லை எங்கள் இதில். சர்ஜன்ஸ் இருக்காங்க, ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஆஃப்தால் இருக்காங்க, ஓஜி இருக்காங்க, ஆர்த்தோ இருக்காங்க. ஸோ பெத்தாலஜிஸ்ட்டுன்னு தனியாக ஒரு இதுவே இல்லை எங்களோட ஃபேமிலியில். ஸோ அதுவும் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொன்று ரீசன்னா, சார் சொன்ன மாதிரி நான் எங்களோட டயக்னோசிஸ் வச்சு தான் யாராக இருந்தாலும், ஒரு சர்ஜனாக இருந்தாலோ அது ஆர்த்தோ இருந்தாலோ, எங்களோட டயக்னோசிஸ் வச்சு தான் அவங்க ட்ரீட்டே பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன காய்ச்சல் நம்ம ஒரு பேராசிட்டமால் போட்டு ஓகே. பட் அதே காய்ச்சல் வந்து ஒரு 15 நாள் 20 நாளுக்கு போச்சுன்னா அப்போ வந்து நாங்கள் டெஃபினட்டாக தேவைப்படுது அவங்களுக்கு, ஏன் எதுக்குன்ட்டுன்னு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு நேர் இருக்காரா லைனில், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் டாக்டர் கிட்ட வேகமாக கேள்விகள் கேளுங்க ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். வாழ்க வளம் டாக்டருக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து நான் கேட்குறேம்மா, இந்த நூறு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது, நூறு நல்லாமல் வச்சுக்கிறது, எனக்கு டெய்லி காலையில் எவ்ரிடே பழக வேண்டிய பழக்கங்கள் மட்டும் சொல்லுங்கம்மா. நான் ரேடியோவில் கேட்குறேன். நன்றிம்மா. நான் காரைக்குடி காயாம நாகராஜன்மா. சரி, ஓகே. அது வந்து இது டாக்டர் சொல்லுவாங்க, அவங்களால சொல்ல முடியாதுன்றது எதுவும் கிடையாது. ஆனால் நேர்களே, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ ரத்த சம்பந்தமான சோதனைகள், பிற சோதனைகள் நம்ம உடம்பு முடியாமல் போகும்போது அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட்டு, மற்ற அதர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற பெத்தாலஜிஸ்ட் டாக்டர் பவித்ரா மேடமை நம்ம வந்து ஷோவில் கூப்பிட்ருக்கோம். ஸோ பொதுவான கேள்விகளை விட்டுட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சம்மந்தமான கேள்விகளை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற நேயர்கள் வரதுக்கு முன்னாடி கேட்கணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இப்போது ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பிளட் டெஸ்ட்லேயும் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ரேஞ்சுன்னு சொல்லி அதை போடுறாங்க. அந்த ரேஞ்சுன்றது ஜென்ஸுக்கு ஒரு லெவலில் இருக்குது, லேடிஸ்க்கு ஒரு லெவலில் இருக்குது. அது வந்து அந்த ரேஞ்சுனா என்ன, ஏன் அது வந்து மாறுபடுது? எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாருக்கும் ஒரே விதமான பிளட்டு, அது ப்ராப்ளம் தானே வருது. ஸோ நம்மளோட ஹைட், வெயிட், பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்ததுனால இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து அவங்க பிறந்தது உடனே வந்து அவங்களுடைய ஆர்பிசிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நியூபார்ன் பேபிஸ்க்கு. ஸோ அவங்களோட ஹீமோக்ளோபின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி போக போக அந்த ஏஜஸ்க்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் மென் இட்ஸ் அண்ட் உமன் ஏன் நாங்கள் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம்னா இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹைட், வெயிட் அண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து வெவ்வேறு ஏஷியன்ஸ்க்கு வேறு இருக்குது. ஸோ ஈவன் இன் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு தனியாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ போத் ஃபார் ரேசஸ் அண்ட் ஃபார் மென் அண்ட் விமன் ஆஸ் சச். ஓஹோ, அதனால் ஒன்னொன்றுத்துக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகே ரேஞ்சா? எஸ். ஸோ அக்கார்டிங் டு த ரிசர்ச் தட் இஸ் த மேஜர். ரொம்பலாம் வந்து வித்தியாசம் இருக்காது, பட் தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ். இல்லை, அது ஏன் அந்த ரேஞ்ச் வந்து விமனுக்கும் மென்னுக்கும் வந்துட்டு எதனால் அப்படி பாகுபாடு படுத்துறீங்க? ரேஞ்சுனா என்னன்னே நான் கேட்டேன். அது ரேஞ்சஸ் இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சுன்ட்டு அவங்க லெபார்ட்டரி இதிலே வந்து தே வில் ஆக்சுவலி நம்ம சப்ளையர்ஸ் வந்து அவங்களே வந்து நம்ம என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இப்போது இந்த ஹீமோக்ளோபின்னா இந்த மென்னுக்குன்னா இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சு, இப்போது ஃபீமேல்ஸ்க்குன்னா இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சுன்ட்டுன்னு. ஸோ அதுக்குள்ளே அதுக்கு கீழே போனால் இட் இஸ் டிக்ரீஸ்ட், அதுக்கு மேலே போனால் இட் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ திஸ் நார்மல் ரேஞ்ச் வந்து ஒரு லெபார்ட்டரி இதுலேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து மாறும் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல்ஸ். ஏன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும்னா இது வந்து ஏற்கனவே அந்த ரிசர்ச்சில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் புதுசுன்னு இல்லை, அந்த காலத்துலேருந்தே வந்து தே ஹாவ் டெஸ்டட் அண்ட் தே ஹாவ் டோல்ட் இதுதான் இப்போது ஃபீமேல்ஸ்க்குனா இந்த ஏஜுக்கு இதுதான் இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் தான் வந்து தே ஆர் நார்மல். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம அந்த அணுக்கள் சுரக்கிறது, ஹார்மோன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ், ஃபீமேலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஹார்மோன்ஸு, ஸோ பாடி மாஸ் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து the body mass index will be compared to the men வந்து கொஞ்சம் குறைய muscle mass. ஸோ இதெல்லாம் fat mass. ஸோ இதையெல்லாம் taking into all these into considerations அவங்க வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒரு லே மேனால் வந்து அதை பார்த்தோம்னா சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. அதை புரியக்கூடாதுன்றதுக்காகவே அப்படி பண்ணுறீங்களான்றது கூட எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களை நான் கிண்டல் பண்ணலை, சீரியஸாகவே என் மனசில் தோணுனதை சொன்னேன் நான். இப்போ இன்னொரு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா மேடம், சென்னையிலேருந்து பத்மா பேசுகிறேன். பாப்பா வந்து 15 வயசு ஆகுது, அவளுக்கு 10 பாயிண்ட் தான் பிளட் இருக்கு. அது கரெக்டானதா இல்லை கம்மியாக மேடம்? இது கம்மியான ஹீமோக்ளோபினாக இருக்கேம்மா. இது பாப்பா 15 வயசுக்கு 10ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ ப்ராப்ளி வந்து நீங்கள் இன்னும் உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு மற்ற டெஸ்ட்டுங்களாம் எடுக்க வேண்டியதாக இருக்குமா. என்ன அவங்க விட்டமின் ப்ராப்ளம், விட்டமின் B12 ஏதாவது டெஃபிஷியன்சியா இல்லை அயன் டெஃபிஷியன்சியா, ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குமா. எத்தனை பாயிண்ட் மேடம் இருக்கணும் உங்களுக்கு? 15 வயசுக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 to 18 அதுக்குள்ளேயாவது இருக்க வேண்டியது இருக்குமா. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரைட், இன்னொரு நேயர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க சீக்கிரம். ஐயா வணக்கம், நான் வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐடியல் டைம் ஃபார் பிளட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு நாள்ல ஏதாவது இருக்கா? இஃப் தட் வுட் பி த கேஸ், எதுதான் ஐடியல் டைம்? எந்த விதமான பிளட் டெஸ்டும் எடுக்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒன்னா கேட்கலாமே, பாவம் இல்லை அவங்களும். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம், அடுத்து நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே. ஆமாம், ஒரு சில டெஸ்ட்டுங்களாம் நாங்கள் வந்து இந்த ஹார்மோன் டெஸ்ட்டுங்களாம் இருக்கு இல்லைங்களாம்மா, தைராய்டு, அப்புறம் வந்து சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் அது வந்து எடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலி அதை எடுக்க வேண்டியது காலையில் தான். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து நமக்கு கரெக்டான அது எந்த ரேஞ்சில் இருக்குன்ட்டுன்னு நமக்கு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மற்ற டெஸ்ட்டுங்களாம் வந்து நம்ம எப்போ வேணால் எடுக்கலாம். பட் பேசிக்கலி வந்து இந்த ஹார்மோன் டெஸ்ட்டுங்களும் அண்ட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், தட் இஸ் பிளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இல்லை அந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக காலையில் எடுப்பாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேம், இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, எஸ்பெஷலி பிளட் டெஸ்ட், அப்ப வந்து சில காஃபி, டீ இது மாதிரியான பொருட்கள்லாம் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடிச்சிட்டு எவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா
டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும், இல்லைன்னா தட் டசன்ட் மேக் பிக் டிஃபரன்ஸா? இட் டசன்ட் மேக் பிக் டிஃப்ரென்ஸ் தான் மேம், நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இது மட்டும் என்னென்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எப்போ வேணால் எடுக்கலாம். பட் நார்மலி நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டைஜஷன் ஒரு இது வி ஜஸ்ட் ஆஸ்க் வந்து பேஷண்ட்டை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாங்க, இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு எடுத்தோம்னா ஒரு சில பேருக்கு மயக்கம் வரும். ஸோ அதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாங்க, இல்லாட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்க விளக்கம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்போ வந்து இன்னொரு காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. மதியம் வணக்கம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். ராயப்பேட்டை வெங்கட் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். மேடம், இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுக்கிறோம், வாட் இல் பி த மேக்ஸிமம் வேலிடிட்டி ஃபார் த டெஸ்ட்? ஒவ்வொரு டெஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இது வேலிடு, 3 மந்த்ஸ் வேலிட், 1 இயர் வரைக்கும் மாறாது, அது மாதிரி எதனா ஒரு இது இருக்கு சார்? அந்த வேலிடிட்டின்னு இல்லை சார், எப்போ வேணால் உங்களுக்குள்ள வந்து என்ன இப்போது சுகர்னு சப்போஸ் இஃப் தர் இஸ் அ டயபெட்டிக் பேஷண்ட்னா we keep asking them to repeat the test now and then. ஏன்னா அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிசனுடைய இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நத்திங் கால் when it comes to a blood test ஒரு வேலிடிட்டின்னு இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் யர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹீமோக்ளோபின் இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், சும்மா லைக் அதில் வந்து கம்மியாக இருக்குன்ட்டுன்னா தென் we give you the medicines. தென் லேட்டர் ஆன் ஒரு அட்லீஸ்ட் ஆஃப்டர் அ மந்த் அது அந்த மெடிசன் வேலை செய்தா இல்லையான்ட்டுன்னு செக் பண்ணுறதுக்காக திருப்பவும் நாங்கள் ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் உங்களுடைய சைன்ஸ், அந்த டயர்ட்னஸ், உங்களுடைய பாடி இது வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்குது, அதையெல்லாம் அது டிபெண்ட்ஸ் ஆன் தேட். அந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் ரிப்பீட் பண்ண சொல்லுவோம் சார். இது கீப் ஆன் சேஞ்சிங் தான், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது இப்போ வந்து நார்மலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் அ நார்மல் பர்சன் இட் வில் பி வெரி மச் கான்ஸ்டன்ட். இப்போ நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் அ மந்த் இட் வில் பி ஆல்மோஸ்ட் த சேம் ரேஞ்ச் தான் இருக்கும். இப்போ ஹீமோக்ளோபின் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு 12னா மேக்ஸிமம் ஒரு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எடுக்கிறீங்களா அது ஒரு 13 இருக்கலாம், இல்லாட்டி 11 இருக்கலாம். பட் ஆனால் வென் தெர் இஸ் an issue, ஒரு ரொம்ப பாடி டயர்ட்னஸ் இருக்குது, உங்களால் வெயிட் குறையுது, லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் இருக்குது, பசி இல்லை, அந்த மோது அந்த டைமில் வந்து திருப்பம் எடுக்கிறச்ச அது வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 10 இல்லாட்டி 9 or 8. அதனால தான் வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நாங்கள் எப்போவுமே வந்து வில் ஆஸ்க் யூ ப்ரீவியஸாக நீங்கள் வந்து பண்ண பிளட் டெஸ்ட்டெல்லாம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் இது நார்மலா இல்லாட்டி அப்நார்மலான்ட்டுன்னு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வெரி தேங்க்ஸ். இப்போ இன்னொரு காலர் இருக்காங்களா இல்லையா? நான் கேள்வி கேட்கலாமா? இப்போ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் உங்களுக்கு வந்து மிகவும் அதிகமாக பிளட் டெஸ்ட்டுக்காக வர்றது என்ன காரணத்துக்காக வரும்? மேஜராக வந்து இந்த டயர்ட்னஸ்க்காக வருவாங்க சார். அப்புறமா வந்து டயர்ட்னஸ்னா என்ன? எப்படி டயர்ட்னா என்னால் வந்து இவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியல, உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஸ்வெட்டிங் இருக்குது, எங்களுக்கு லாஸ் ஆஃப் வெயிட் இருக்குது, எங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியலை. அதுக்கப்புறமா சில ஃபீவர், மோஸ்ட்டாக ஃபீவர் பேனல்னு நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீவர் டெஸ்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேஜர்லி இந்த டயர்ட்னஸ், ஃபீவர் அண்ட் எனி அதர் ரீசன்ஸ் அஸ் சச், ஏதாவது திடீர்னு பிளட்டு வந்து ஸ்டூலில் இல்லை யூரினில் அந்த மாதிரி இருக்கிறச்ச. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி டே எவ்ரி காமன் திங் இஸ் சுகர். ஸோ இந்த சுகர் டெஸ்ட் வந்து இட் இஸ் மோஸ்ட் காமன் திங் விச் வி கம் அக்ராஸ். அது எந்த லேபாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் வி கம் அக்ராஸ் திஸ் அலாட். அது கரெக்ட். இப்போ ஒரு ஒருத்தர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மேடம் வந்து ரத்தம் வந்து உடம்புல எவ்வளோ இருக்கணும் மேடம்? எவ்வளோ எந்த பாயிண்ட் இருக்கணும் மேடம்? நீங்கள் என்ன எதுன்னு சொல்கிறீங்க? ரத்தம் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும்னா ஹீமோக்ளோபின் சொல்கிறீங்களா? ஆமாம் மேடம், ஹீமோக்ளோபின் தான். ஹீமோக்ளோபினா இல்லை ரத்தம் உடம்புல எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறீங்களா? கவுண்டிங் அதான் எவ்வளோ தான் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு, சராசரி மனிதன்? ஒரு ஹீமோக்ளோபின்னா ஒரு பிட்வீன் 12 to 18 இருக்கிறது வந்து இட் இஸ் அ
நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க சார். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே வந்து போனோம்னா அதுக்கும் உள்ள ஏதாவது ஒரு பெத்தாலஜி இருக்கும். அதுக்கு கீழேயும் போச்சுன்னா அதுக்குன்னு உள்ள பெத்தாலஜி இருக்கும் சார். நன்றி மேடம். தேங்க்யூ சார். ஓகே, இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்காரு. ஓகே, இப்போ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைனில் இருக்காங்களா? ஓகே, வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார். வணக்கம். பார்வை குறைபாட்டுக்கும் ரத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்களா மேடம்? லாஸ் ஆஃப் விஷன், ஆமாம் சார். இது எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாம் இதுக்கும் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நியூட்ரிஷன். பட் ஆனால் இதுதான் ரீசனுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அது பார்வை குறைவுன்றது நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கேட்ராக்ட் இருக்குது, நிறைய மற்ற ரீசன்லாம் கூட இருக்குது. அண்ட் பட் ஆனால் டெஃபினட்டாக அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ரத்தத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. மஸ்குலோ டிஸ்ட்ரோபின்னா அப்படிப்பட்ட நோய், அது என்ன நோய் மேடம்? அது தெரியல, சொல்லுங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னா வந்து உங்களோட மசிலில் வந்து அது வந்து ஒரு ஜீன் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நிறைய ஜீனுங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரோஃபின் ஜீனுன்னு ஒரு ஜீன் இருக்குது மசிலில். ஸோ அது வந்து குறைவாக இருக்கிறதுன்னா அதனுள்ள அந்த மசிலோடைய வீக்னஸ் வந்து அது காமிக்கும். இது மோஸ்ட்லி வந்து இது பசங்களுக்கு நிறைய அந்த கன்ஜெனிட்டல் அனாமலின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பிறக்கும் போதே இந்த ஜீன் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் சார். ஆமாம் மேடம், அதுதான் சொன்னாங்க. கண் பார்வை எனக்கு கம்மி மேடம், குறைஞ்சி போச்சு பாதிங்க. ஸோ அது போனதுக்கு கார்னியாவில் இது மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இன்னும் வேர்ல்டு லெவல்லே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். ஆமாம் சார். அது வந்து அது வந்து டெஃபினட்டாக இன்னும் அது ரிசர்ச்சில் தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் கூடிய விரைவில் வரும்ன்ட்டுன்னு எதிர்பார்க்குறோம். பட் இது வரைக்கும் வந்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் நம்ம கொடுக்கல, வரலை. ஆமாம் மேடம், 2-3 இடத்துல கேட்டேன் மேடம் நான். ஓகே ஓகே, நன்றி நன்றி. மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் புதுசு புதுசாக இந்த டெஸ்ட் பண்ணுற விஷயங்களில் வந்துட்டு இருக்குங்க மேம். இப்போ அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆல் தீஸ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எதெல்லாத்தையும் இப்போ சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக மக்களுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நான் நல்ல தடவை இந்த கேள்வி கேட்டீங்க சார். ஏன்னா இப்போது வந்து இதனுடைய புதுசாக வந்த இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரியலை. ஸோ ஆக்சுவலாக இதை நான் இந்த மேஜராக இந்த இதுக்கு வந்ததே வந்து இந்த டெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு தான். தெர் இஸ் சம்திங் கால் லிக்விட் பயாப்சின்றது. பயாப்சின்றது நம்ம சதை தான் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து லிக்விட் பயாப்சின்றது வந்து நம்மளுடைய அணுக்கள், தட் இஸ் நம்மளோட பிளட்டு. இந்த லிக்விட் பயாப்சின் வந்து யாருக்கு பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஒரு 4-5 தடவை பயாப்சி வந்து பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பயாப்சி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பியோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்புறமா ஒரு 2 years 3 years கழித்து திருப்பவும் வந்து ஒரு ரெக்கரன்ஸ்க்குன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பயாப்சி பண்ணுறதுக்கு முடியாது, சான்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஆர் மெட்டாஸ்டேசஸ் சம்டைம்ஸ் அந்த இப்போது இதில் குடலில் வந்து கேன்சர் இருக்குன்னா அது வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குடலில் இருக்கிற கேன்சர் வந்து ஒரு லங்குக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை லிவருக்கு போகிறதுக்கெல்லாம் சான்சஸ், மற்ற ஆர்கன்ஸ்க்கு. ஸோ அந்த இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 78 வயசு அம்மாவுக்கு வந்து திருப்பம் பயாப்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போது வந்து லிக்விட் பயாப்சின்றது வந்து அந்த பிளட்டில் வந்து ஏற்கனவே அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பரவிருக்கும். ஸோ பிளட்டில் வந்து இதை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதில் நம்ம பார்க்கலாம் என்ன செல்ஸு எப்படி இருக்குது, அந்த செல்ஸு டியூமர் வந்து அதோட பேர்டன் என்ன, எந்த அளவுக்கு அதோட பேர்டன் இருக்குது,
என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த அந்த இதை வச்சு, அந்த அணுக்களை வச்சு எந்த மியூட்டேஷன், அந்த கேன்சருடைய மியூட்டேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சவுத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் இது வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த மேஜராக வந்து ஐ வாண்டட் டு ஸ்ப்ரெட் அக்ராஸ் திஸ் வேர்ட் கால் லிக்விட் பயாப்சி. லிக்விட் பயாப்சி அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து எப்போவுமே மனசில் ஞாபகம் வச்சுக்குவோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், ஆனால் வந்ததுன்னா நம்ம வந்துட்டு கட்டாயம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிக்கிறது. அதனால் வந்து இப்போ அடுத்தது, இப்போது அதர் தேன் பிளட் டெஸ்ட் வேறு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் யூ கேன் டூ ஆர் யூ ஷுட் டூ? ஓகே, ஸோ சார் கேட்ட மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு கிளினிஷியனோ ஒரு ஃபிசிஷியன் இல்லாட்டி ஒரு சர்ஜன் வந்து பயாப்சி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு மார்பில் கட்டியோ இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது ஒரு கட்டி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக நம்ம ஈகராக இருப்போம் அது என்ன கட்டின்னு தெரியறதுக்கு, சாதா கட்டியா இல்லாட்டி கேன்சர் கட்டியா அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயாப்சி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு டயக்னோசிஸை கொடுத்த உடனே அந்த சர்ஜன்ஸ் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கிளினிஷியனோ ஃபிசிஷியனோ அதுக்குள்ளே அந்த பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ். அதுக்கப்புறமா அதுக்கு இப்போது சப்போஸ் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பயாப்சி வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா they have to start treating. ஆன்காலஜிஸ்ட் வந்து கேன்சர் டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டோடைய மியூட்டேஷன் டெஸ்டிங்கும் அதனுடைய டார்கெட் தெரப்பி டெஸ்டிங்கும் நாங்கள் வந்து பண்ணுவோம். லைக் அன் ஈஸ்ட்ரஜன், அந்த ஒரு பிரெஸ்ட் வந்து அதோட ஹார்மோன்ஸ் வந்து லைக் அன் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஹர்ட்டுன்யூன்னு இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிங் எல்லாம் நாங்கள் பண்ணி அதை சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்காலஜிஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கட்டிங்க வந்து ஒரு பெரிய கட்டி வெளியிலே தெரிகிற கட்டியாக இருந்ததுன்னா நாங்கள் எஃப்என்ஏசின்னு பண்ணுவோம், ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னு. நம்ம எப்படி வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிரிஞ்சில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது வந்து அந்த சிரிஞ்சை வந்து அந்த கட்டிக்குள்ளே வந்து நாங்கள் செலுத்தி அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்து அதை ஸ்டெயின் பண்ணி இது வந்து ஒரு நாளில் வரும் டெஸ்ட்டு. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ப்ராபப்ளி இன்றைக்கி காலையில் கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கே ரிசல்ட்டுக்கு வந்துடலாம், இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் கொடுப்போம். ஸோ இது வந்து உடனே நமக்கு தெரியும் இது வந்து சாதா கட்டியா இல்லாட்டி கேன்சர் கட்டியா அப்படின்ட்டுன்னு. பயாப்சின்றது ஒரு கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது பெரிய கட்டியாக வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் இந்த எஃப்என்ஏசி பண்ணி நாங்கள் சர்ஜன்ஸ்க்கு உடனடியாக சொல்லிவிடுவோம். ஓகே, ஒருத்தர் ஒரு பர்டிகுலராக ஒரு குடல் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை மட்டும்தான் வந்து இப்போ பிளட்டில் நீங்கள் வந்து இப்போ அதை டெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் உங்கள் கண்ணில் வேறு ஏதாவது ஒரு வியாதியோட சிம்டம் தென்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா, ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அது டெஃபினட்டாக சார், அது எப்படி நாங்கள் மறைக்க முடியும்? இல்லை எனக்கு தெரியல, நான் இல்லை வி வில் சி நாங்கள் அது நிறைய இது மாதிரி அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்து வேறு ஒரு இதுக்காக வந்திருப்பாங்க. பட் அதுக்காக தான் நாங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் த டெஸ்ட்டுன்னு நாங்கள் கொடுப்போம். இந்த டெஸ்ட்டுன்னு இல்லாமல் வேறு நிறைய காம்பினேஷன் ஆஃப் த டெஸ்ட்டுன்னு டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு டயக்னோசிஸில் வந்திருப்பாங்க கிளினிஷியன்ஸு. இப்போ சப்போஸ் அதில் வந்து வேறு மாதிரி ஒரு டயக்னோசிஸ் இருந்ததுன்னா போத் கிளினிஷியன்ஸ்க்கும் நாங்கள் சொல்லுவோம், பேஷண்ட்டுக்கும் நாங்கள் டெஃபினட்டாக வந்து அதை கன்வே பண்ணியே ஆகும். வணக்கம் சார், ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். வணக்கம் பேசுங்க ஹேமலதா. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ டாக்டர், அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. சாரும் சூப்பரா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் இதே மாதிரி சொல்றீங்கம்மா நீங்க. தைராய்டு இதெல்லாம் ஜாண்டிஸ் இதெல்லாம் ஒரே பிளட்லயே எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுத்துறது அது பெட்டராங்க மேம், தனித்தனியா எடுக்கணுமாங்க மேம்? இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து கலர் கோடட் இதுன்னு இருக்குது, டியூப்ஸுன்ட்டுன்னு இருக்குது. ஒரு சில டெஸ்ட்டுக்கு அந்த ஒரு கலர் டியூப் இருக்கும், இன்னொன்று ஒரு சில டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கலர் டியூப் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் போகிறச்ச வந்து நீங்கள் அவங்க டாக்டர் வந்து என்னென்ன டெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்களோ நீங்கள் ஒரே சிட்டிங்லேயே வந்து அந்த டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துடலாம்.
நாங்கள் வந்து என்னென்ன டியூப்பில் நாங்கள் எடுக்கணுமோ அதுக்குள்ள டெஸ்ட்டுங்க வந்து வெவ்வேறு டியூப் கரெக்டாக அதுக்குள்ள டியூப் கலர் வச்சு நாங்கள் வந்து எடுத்துப்போம்மா. ஓகே. அப்ப தைராய்டு வந்து அந்த இது கழுத்தெல்லாம் வீங்குற மாதிரி ஆயிடுது. அந்த தைராய்டு எப்படி டெஸ்ட்னா எப்படி பண்றதுங்க? தைராய்டு டெஸ்ட்டுங்க வந்து நாங்கள் முதல்ல வந்து தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டுன்னு முதல்ல பண்ணுவோம். அது TSH T3 T4 லெவல்ஸ்ன்ட்டுன்னு பண்ணுவோம். அதுக்கப்புறமா தைராய்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா தைராய்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனில் வந்து ஏதாவது ஒரு கட்டி வந்து வேற மாதிரி ஏதாவது காமிச்சதுன்னா அப்போ வந்து எங்ககிட்ட அனுப்புவாங்க, பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சு அந்த கட்டியை வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா FNACன்றது அந்த சிரிஞ்சை வச்சு நாங்கள் வந்து அதில் உள்ள செல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி நாங்கள் அதை பார்ப்போம். அந்த நாடியூல் வந்து அந்த கட்டி வந்து ரொம்ப அது ஏன்னா நம்ம சிரிஞ்சோடைய நீடில் வந்து ஒரு குட்டியான ஒரு நீடல். பட் ஆனால் அந்த நாடியூல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் கைடுன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட் கைட் பண்ணி அந்த நீடில் போட்டு அந்த கட்டிலேருந்து அது ரொம்ப டீப்பாக இருக்குன்னா அது கட்டி வெளியில் தெரியலன்னா ஸோ அல்ட்ராசவுண்ட் கைடடில் வச்சு நம்ம அந்த செல்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே டயக்னோசிஸை கொடுப்போம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை உங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஆரம்பிப்பாங்கம்மா. அப்ப எவ்வளவு எளிமையா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு டாக்டர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நீங்க வந்துட்டு பயப்படக்கூடாது, எப்பவுமே வாழ்க்கையில தைரியமா இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குமா நம்ம அதுக்கு தான். தேங்க்யூ மேடம். இப்போ நிறைய வியாதிகளுக்கு சேர்த்து ஒரே பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் ஏதாவது இருக்குதா? இப்போ இந்த டெஸ்ட்டை பண்ணால் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் வந்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்? அதுக்கு தான் சார் பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு நாங்கள் பண்ணுறோம். ஸோ பேசிக் அதில் வந்து எல்லாமே அதில் வந்துடும். நாங்கள் பிளட் டெஸ்ட் என்னென்ன தேவைப்படுதோ ஒரு பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளேட்லெட்ஸ், ESR, அதுக்கப்புறமா வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஹார்மோன்ஸு இப்போது ஃபார் மென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் வந்து ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்ஸுன்னு இருக்குது. ஸோ அது ஹார்மோன்ஸு, டெஸ்டோஸ்டிரான். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எந்த லேப்ஸ்க்கு இருந்தாலும் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பேக்கேஜ்னு இருக்குது. ECG வந்துடும். ஃபார் ஃபீமேல்ஸ் வந்து பேப்ஸ்மியர் வரும், மேமோகிராம் வரும், ஸோ நான் ஸ்கேன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஒரு 99% வந்து உடம்புல யோர் நார்மல். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று அங்கன்ட்டு அப்நார்மலிட்டி காமிச்சதுன்னா இப்போ ஒரு பேப்ஸ்மியர்னு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு அப்நார்மலிட்டி வந்து பார்க்குறோம்னா then definitely ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும்ட்டுன்னு we will discuss with the patients as such. ஓகே. இப்போ நேர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். 2 பேருக்கு உங்களுக்கு மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க சார். டாக்டரை பற்றே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா நீங்கள்? வணக்கம். தேங்க்ஸ் மேடம். மேடம் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கால் வந்து இந்த விரலும் அந்த 5 விரலும் எனக்கு அப்படியே ஒரு மத்து போற மாதிரி ஆகுது மேடம். எனக்கு 50 வயசு ஆகுது. புரியுதுமா? அது எதனால இருக்கு மேடம்? அது நீங்கள் வந்து மேஜராக வந்து இந்த 50 வயசுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ கால்சியம் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தே ஆகணும். இன்னொன்று வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா. ஸோ அந்த நர்வ் ப்ராப்ளமும் செக் பண்ணி ஆகணும். அது வந்து உங்கள் டாக்டர் மூலயமா நீங்கள் போயிட்டு நீங்கள் இதை கரெக்டாக சொன்னீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ட்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கேனோ ரத்த பரிசோதனையும் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்கம்மா. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பேசுங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம். உங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. ஜெயக்குமார் சார். நீங்கள் ஜெயக்குமாரா இருங்க இல்லை அஜய்குமாரா இருங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து உங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்போ பேசுங்க. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணல, ரீல் விடுறீங்க.
ஆஃப் பண்ணு சார். எங்கே சார் ஆஃப் பண்ணீங்க? எங்களுக்கு தெரியுது சார், இங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க ஜாலியாக, எங்களுக்கு தெரியுது. ஆஃப் பண்ணுங்க, இல்லைனா நகர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க. சரி சார், சரி. அது பெட்ரு. சொல்லுங்கள். போதுமா சார்? இப்போ போதும். வணக்கம் சார். எனக்கு வந்துட்டு போதாது சார், உங்களுக்கு தான் சார் வந்து கேட்காது. உங்கள் பிரச்சனை வணக்கம் உங்களுக்கு தான் வரும். சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர்மா. வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்லேருந்து சார். ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரத்தம் டெஸ்ட் பண்ணேன், எந்த சர்க்கரை இதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. போன வாரம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார் கேட்குறதுக்கு. வயசு 61 ஆகுது. சந்தோஷம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணுறாரு பாருங்க, அவர் ரொம்ப 100 ஆண்டு காலம் அவர் இருக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி டெய்லியும் டாக்டர்களை கொண்டு வந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தி என்னென்ன நோய் இருக்குது, எப்படி இருக்கணுன்றது சொல்கிறது. நான் டெய்லி ரேடியோவை கேட்டுட்டேம்மா. பேசுறது மட்டும்தான் சார். நான் அங்கே ஒரு தம்பி உட்காந்துருக்கிறாரு அந்த சைடில், ஒரு தாடிலாம் வச்சுக்கிட்டு. அவர் தான் வந்து சூத்திர தாடி. அவர் சொல்றத பார்த்துன்னா அவரே ஒரு டாக்டர் ஆயிடலாம் போல. அந்த ஆமா, அளவுக்கு அவர் correct. தெளிவா கேட்கிறாரு. நல்லா. நாங்க சொல்றத சரி, மேட்ருக்கு வந்துருங்க, டாக்டர் கிட்ட கேட்டுருங்க. நிகழ்ச்சி கேட்கறதுக்கு இந்த 3 மணி எப்போ வரும் நான் காத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தாங்க ப்ரோக்ராம் சந்தோஷம் பார்க்குறேன். சந்தோஷம். நன்றி ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அதே மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்யறதுக்கு அது யாரம்மா கேட்கணும்? சரி, அதுதான் கேட்கணும் தான், அது ஒரு ஆசை. அது ஏன்னா இவர் சொல்றது பார்த்தா அவ்வளவு தெளிவா பேசுறாரு, நல்ல பொறுமையா எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு கரெக்டா ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி பண்றாருன்னா அது ஒரு தெளிவா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வருவாரு. இப்போ தினசரி வர்றதோடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷம் உங்க சார். காலைங்க சார், ரொம்ப நல்லா நிகழ்ச்சி. உங்க காலைங்க சார், தொட்டு கும்பிட்டுறேன் சார். ஓகே, நன்றி. அடுத்த காலர் கிட்ட போலாம். காலன்னு காலர் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. வணக்கம், பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். ஓகே சார். பேசுங்க, டாக்டர் இங்கே தான் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வேலூர்ல இருந்து சாமிநாதன். சொல்லுங்க சார். மேடம், நம்ம சித்தாவில் எடுத்துக்கிட்டாக ஏறக்குறைய ஒரு 4347 நோய்களை வந்து குறித்து சொல்றாங்க. அதுக்கு உண்டான மருத்துவ முறையும் சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்துல தொழிற்சாலை, அதனால வந்து காற்று மாசு, நீர் மாசு, மற்றபடி நம்ம நிலத்தடியும் மாசு, உணவு பொருள்லயும் வந்து ரசாயனம், வேதிப்பொருள், அமிலத்தன்மை எல்லாமே அதிகமாயிட்டு இப்ப ரத்தத்தினுடைய சுத்தத்தன்மைன்றது போயிடுச்சு, ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. ஆமா சார், சொல்லுங்க. இதனால வரக்கூடிய நோய்கள் வந்து ஏராளமா இருக்கு. கரெக்ட். இத வந்து இதுக்கு ஒரு தீர்வுன்றது ஏறக்குறைய இல்ல. இதனால வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு நோயை வந்து கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இது முடிவில்லாம போயிட்டே இருக்கணும். ஆமாங்க சார். ஐயா, கேள்விக்கு வந்துருங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. ரத்த புற்றுநோய் குணமாக்கறதுக்கான மருந்து இருக்கானாக இன்னும் தெரியல. ஒரு காலர் கேட்ட மாதிரி அவருக்கு உண்டான அந்த கண் பார்வை இழப்புக்கு அதுக்கான ஒரு தீர்வும் இல்லை, ரிசர்ச்லயும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம அவேர்னஸ் வந்து லிசனர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அதே போல வந்து ரத்த உற்பத்தி, நம்ம சுத்தமான ரத்தத்தை வந்து எப்படி தக்க வைத்துக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும், நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி சார். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்னன்றது. சார், அவர் கேட்ட கேள்விக்கு வந்து ரத்தம் வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்ட்டுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி டே வந்து சார் வந்து டாக்டர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் ஒரு இதுவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரத்தத்தை வந்து சுத்தமாக வைக்கணும். ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னுவாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னுவாங்க, நல்ல காய்கறிங்களும் ஃப்ரூட்ஸும், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை அதை டெஃபினட்டாக நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும் எவ்ரிடே. உங்கள் வெயிட்டை மானிட்டர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏர் பொல்யூஷனை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியாது, எந்த பொல்யூஷனும் வந்து நம்மளால் டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளை எப்படி நம்மளை காப்பாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது தான். இவங்க வந்து அதாவது ரத்தின சுருக்கம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்கள விட போகிறதில்ல. நான் அடுத்த கேள்வி இது சம்மந்தமாக தான் கேட்க போகிறேன். ஏன்னா ஒருத்தர் லீடு கொடுத்துட்டார்ல. இப்போது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லி நிறைய வருதுங்க மேம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்று புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நம்மளுக்கு கோவிட்னு வந்தபோது முதல்ல நம்மளுக்கு அது என்னன்னே தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு பெத்தாலஜிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய அனாலிசிஸ் வந்து ஒவ்வொன்று ஆராய்ச்சின்னு தான் இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட மாதிரி நிறைய வியாதிகள் வர்ற நேரத்தில் வந்து பெத்தாலஜிஸ்ட் வந்து என்ன விதமான ஒரு
தன்னைத்தானே எப்படி தயார்படுத்திப்பாங்க? சார் இது எல்லாமே வந்து மேஜர்லி நாங்கள் டாக்டர்னு ஆரம்பிக்கும் போதே வந்து த ஃபஸ்ட்டு திங் நாங்கள் எடுக்கிறதே வந்து சோஷியல் சர்வீஸ். ஸோ நாங்கள் வந்து அந்த சர்வீஸ் மைண்டடாக பார்த்து ஒரு பேஷண்ட்டும் வந்து we would think them as our own family, ஒரு ரிலேட்டிவ், ஒரு ஃப்ரெண்ட், our own kids, our own parents, our own friends. இந்த மாதிரி if they are suffering என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி யோசித்து தான் நாங்கள் வந்து எங்களை வந்து we try to do the help to the mankind. So the fact is நாங்கள் வந்து எப்படி we prepareனா it is to the நான் அதுதான் சொல்கிறேனே, எவ்ரி டே தெர் இஸ் அ நியூ ரிசர்ச். இப்போ கூட காரில் வரும்போது ஒரு கோலன் கேன்சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டுன்னு வந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு பிரெஸ்ட் கேன்சருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வருது. ஸோ எல்லாமே அது இந்தியாவாக இருந்தால் கூட சரி, யூஎஸ், சைனா, யூகேவாக இருந்தால் சரி, ஸோ என்னென்னலாம் இந்த ரிசர்ச் பண்ணுறாங்களோ எவ்ரி டே நாங்கள் வந்து ஆஸ் டாக்டர்ஸ், ஆஸ் பெத்தாலஜிஸ்ட், ஒரு கிளினிஷியன்ஸ், ஃபிசிஷியன்ஸ், we try to read. அது வந்து we try to read and நம்மளோட மக்களுக்கு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து ஸ்டார்டிங் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா ஒரு கண்ட்ரியாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக அதோட ஸ்ட்ரெயினே வந்து ஒரு டைமும் மாறிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் அவர் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் காலர் சொன்ன மாதிரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் த அதர் கண்டிஷன்ஸ் விச் வி ஆர் இன், பொல்யூஷன், ஃபுட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே. ஸோ அதை எல்லாமே வந்து ஒன்றா இது பண்ணி அதுக்குள்ளே அந்த ஜீன் மியூட்டேஷன் ஆகுது, நமக்குள்ளே இருக்கிற மியூட்டேஷன், அந்த செல்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுது. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று கூட என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம இப்போ இருக்கிற வர டிசீசஸ்லாம் நம்ம புக்கு படிக்கிற இதுலேயும் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் டு வாட் வி ஆர் ரீடிங் இன் த புக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் திங் வி கேன் ப்ரிப்பேர் அவர் செல்வ்ஸ் இஸ் கோயிங் இன் டு ரிசர்ச். நீங்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா? எஸ். நீங்கள் பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தீங்க, அதுக்காக தான் கேட்டேன் நான். ஓகே, நன்றி. அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஏஜ் 84 ஆகுது. சந்தோஷம் சார். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹீமோகுளோபின்ல 13 இருக்கவொன்னே 12 இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு, ரொம்ப குறையலான்ட்டு. மற்ற இஎஸ்ஆர்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. பட் எனக்கு ஸ்கின்ல வந்து திடீர்னு சோப்பா இதாகிட்டு வருது. அது யாரை காரணம் வந்து நேட்டிவ் டாக்டர் தான் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. யாரை கான்டாக்ட் பண்ணலாம் சார்? நீங்கள் தோல் நிபுணரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஏதாவது அலர்ஜி ஏதாவது இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. இல்லை, அலர்ஜி எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. ஒரு வேறு ட்ரெயினில் போகும்போது ஒரு இந்த பேஷண்ட் இந்த பிச்சைக்காரங்களும் அவங்கள ஒரு ஊசி எடுத்து பக்கத்தில் படுத்துருக்காங்க, நான் கவனிக்கல, டக்குன்னு குத்திட்டாங்க தூங்கும்போது. அது வந்து 2-3 வருஷம் ஆச்சு, அதனுடைய எஃபெக்ட் அதுவும் தெரியல. அந்த மாதிரி சேஃபாக வருது, அதுதான் தான் கேட்டேன் சார். நீங்கள் வந்து ஒரு தோல் நிபுணரை தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். அதான் நேற்று ஒரு டாக்டர் சொன்னாங்க, அவங்க காயத்தே அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ரொம்ப பிரச்சனை, அவங்க பார்க்கலாமா இருக்கு. அதான் கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, நிகழ்ச்சியில் நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து இருக்கிறதுக்குள்ளே பெரிய வியாதி எதுன்றது வந்து டாக்டர் வந்து மெடிக்கலாக சொல்லுவாங்க. நான் வந்து இயல்பான வாழ்க்கையை வாடுற ஒருத்தனா சொல்கிறேன். இருக்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய வியாதி நம்மளுக்குள்ளே என்னென்னா நம்மளுடைய பயம்தான். பயத்தை விட்டோன்னு வச்சுங்களேன், ஜாலியாக இருக்கலாம் நம்மளால். அடுத்த காலர் இருக்கார் லைனில், அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அடாடா, கட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரா? வணக்கம், பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. பேசுங்க சார், லைனில் இருக்கீங்க சார். ஹலோ. அவ்வளோ வெக்கப்படுறீங்கன்னா எதுக்கு கால் பண்ணுறீங்க? சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. ரைட்டு டாக்டர், நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இன்னொரு 10 நிமிஷம் கூட இல்லாத இந்த நேரத்தில் நீங்கள் அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த அப்டேஷன் ஆஃப் நாலேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு குழு
ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பீங்களா? எப்படி வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது மட்டும்தானா, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கும்? சார் நாங்கள் நிறைய இப்போது முன்னெல்லாம் வந்து நாங்களே படிச்சுட்டு நாங்களே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு நாங்களே எங்களுக்கூடயே இருந்துட்டு அதை பப்ளிகேஷன் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து தெர் ஆர் சோ மெனி ஆப்ஸ். நிறைய இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு, டெலிகிராம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, என்னோடைய ப்ரொஃபஸர் ஒருத்தங்க டெலிகிராமில் வந்து பாடம் நடத்துவார். இன்னும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் யுஎஸில் இருக்கார். இவர் சென்னையில் இருந்தார், இப்போ யுஎஸில் இருக்கார். ஸோ அவர் வந்து இன்னும் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் அது மூலயமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னென்ன ரிசர்ச் அது. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான். அண்ட் எவ்ரி டே அண்ட் எவ்ரி வீக் எங்களோட பீங் an associate professor also ராமச்சந்திராவில். ஸோ we make sure our PGs வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் அவங்க வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு காலையில் வந்து இஃப் தே ஃபைண்ட் எனி திங் டிஃப்ரெண்ட்னா அது வந்து டெஃபினட்டாக அண்ட் அடுத்த ஒரு 2-3 நாள் வி கிவ் them the time to read and then they come and discuss with us. அதே மாதிரி நாங்களும் சார், பிகாஸ் we are into so many mails வரும் எங்களுக்கு. நிறைய அசோசியேஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பெத்தாலஜிஸ்ட் அசோசியேஷன்னு இருக்குது, அதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நிறைய எங்களுக்கே வந்து ஒரு சிலரானாலும் சொல்கிறேனே, இப்போ வர நோய்களும் இப்போ வர டியூமருங்களும் புக்கோடைய பிக்சரை விட அது வந்து வேறுபட்டு காமிக்குது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் அக்கார்டிங் டு த புக்ஸ். ஸோ அது வந்து நாங்கள் குரூப்பில் போட்டு and we ask them. So இதை இப்போ ப்ரொஃபஸர்ஸோ இப்போ டாட்டா மெமோரியலுக்கும் we send it and we ask we get their opinions also. And we also have tumor board meetings. Tumor boardனா இப்போ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, சப்போஸ் ஒரு கேன்சர் ஒரு கட்டியோட வராங்கன்னா, ஸோ ஒரு பெத்தாலஜிஸ்ட் இருப்பாங்க, அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸு. சம்டைம்ஸ் ஈவன் த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் வுட் லைக் டு கம் ஃபார் த டியூமர் போர்ட் டு டிஸ்கஸ். ஒரு ரேடியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ தே வில் புஷ் அக்ராஸ் திஸ் கேஸ் அண்ட் வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கேஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன மியூட்டேஷன் பண்ணலாம், என்ன டெஸ்ட்டு பண்ணலாம். ஸோ இது பண்ணால் அது இதுவாகுமா, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாகுமான்னு வி கீப் டிஸ்கஸிங் அண்ட் வி அப்டேட் தி நாலேஜ் ஆல்சோ. ஓகே, இன்னொரு காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சீக்கிரம் பேசுங்க, ஏன்னா வந்து 5 நிமிஷம் தான் இருக்குது இன்னும். சீக்கிரம் பேசுங்க. வணக்கம், பேசுங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறாரு? கட் பண்ணிடுங்க, வேறு காலர்கிட்ட போகலாம். இருக்காங்களா? ஓகே, சரி, பரவாயில்ல. டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, புதுசாக ஒரு விதமான யாரோ ஒருத்தர் லைனில் இருக்காங்க, போயிட்டாங்களா? சரி. விதவிதமான நியூ ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. இந்த நியூ ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு வரும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மலாக ஏதாவது ஒரு வழிவகைன்னு இருக்கா, இல்லை வந்து அட் ரேண்டம் தான் நீங்கள் செக்? அட் ரேண்டம் தான் சார். தெர் இஸ் நத்திங் கால் ஃபார்மல் அட் ஆல். எவ்ரிதிங் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் கைண்ட் ஆஃப் அ ட்ரையல் தான் எங்களுக்கு. இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்குது. அதே ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெயின், வேறு ஒரு ஸ்ட்ரெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸே வந்து எங்களுக்கு வரும்போது டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸில் வந்தாங்க கொரோனாவுக்கு. ஒருத்தங்க காஃபோடு வந்தாங்க, ஒருத்தங்க கோல்டோடு வந்தாங்க, ஒருத்தங்க ஹெட்டேக்கோடு வந்தாங்க, ஒருத்தங்க லங் சிம்டம்ஸ் நிறைய பண்ணி வந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட். ஸோ எவ்ரி பேஷண்ட் ஐ எம் டெல்லிங் யூ they come with a different signs and symptoms and we try to 90% வந்து அது வந்து யூஷுவல் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அந்த 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ் they belong to different strains, அது வந்து ரேண்டமாக தான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் சார். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் you tend to push more of yourselves into the book. Absolutely sir, we tend to push more ourselves in updating our knowledge to what it is exactly. இப்போது இந்த நேரத்தில் தான் வந்து உங்ககிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களா கேட்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை இந்த மாதிரி யூ கெட் எக்ஸ்போஸ்டு டு ஸோ மெனி டிசீஸ் கிரியேட்டிங் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட் இஸ் தட் யூ டூ?
we actually there is like certain things what we do is எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. இப்போ சப்போஸ் இஃப் தேர் இஸ் ஹெச்ஐவி பேஷண்ட்டோடைய ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது வருதுன்னா, அவங்களுடைய பயாப்சி ஏதாவது வருதுன்னா, ஸோ வி ஹாவ் மார்க் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட் வருதுன்னா, ஸோ அது உள்ள மார்க்ஸ்ன்னு எங்களுக்கு எல்லாம் திஸ் இஸ் லைக் வேர்ல்ட் வைட். இங்கேன்னு இல்லை, என்னோட இன்ஸ்டிடியூட் ராமச்சந்திரான்னு இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து அந்த மார்க் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு ரெட் ஹெப்படைட்டிஸ்ன்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். ஐ நோ. ஸோ அதனால ஸோ மார்க் பண்ணி அனுப்பும் போது வி டேக் அன் எக்ஸ்ட்ரா கேர். we make sure that double glove போட்டுப்போம், goggles போட்டுப்போம், apron போட்டுப்போம். So we take an extra care and PPE kit. அந்த பிபிஇ கிட் இப்போ கோவிடுக்கு அப்புறமா வந்து அது ரொம்ப ஃபேமஸாக ஆயிடுச்சு. அண்ட் தேவர் சர்டன் கிட்ஸ் ஆல்சோ வென் தே கேம் டு த இன்ஸ்டிடியூட் தேவர் ஆஸ்கிங் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர் கேன் ஐ சி த பிபிஇ கிட். அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் கிட் மாதிரி இருக்கு. அண்ட் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. ஒரு என்னோட ஃப்ரெண்டோட குட்டியோட பர்த்டேக்கு போயிருந்தா அவங்க தீமே வந்து பிபிஇ கிட்டாக இருந்தது. ஸோ இட் இஸ் லைக் யூனோ அது வந்து அந்த கொரோனா வந்து அட்லீஸ்ட் த கிட்ஸ் அண்ட் த normal people they know what is now is a protection kit. Correct. Is all about. So அது ஒரு கெட்டதுல ஒரு நன்மை நடந்திருக்கு. மாஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. முன்னெல்லாம் மாஸ்க்னா வெறும் only nurses and only people in the hospital they were wearing and patients were wearing. இப்போ வந்து மாஸ்க்னா என்னன்னு தெரியுது. லாஸ்ட் क्वेश्चन மேம், மாஸ்க் போடுறதுனால லாபம் இருக்குமா ஒரு பேஷண்ட்டுக்கு? Sir, it depends on what mask you're wearing, sir. And கரெக்டாக அது ஃபிட் ஆகணும். மாஸ்க்குன்னு நான் வேர் பண்ணுறதுக்காக வந்து வேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே மாஸ்க்கை வந்து மாதக்கணக்கில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அந்த கரெக்டான ஒரு மாஸ்க்குன்றது வந்து இட் ஹேஸ் டு க்ளோஸ் யோர் நோஸ் அண்ட் யோர் மவுத் ஃபுல்லாக. ஸோ ஃபேஷனபிளாக வந்து வெறும் மவுத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணி நோஸ் வந்து யூனோ இட்ஸ் லைக் வெறும் அதை மட்டும் இது பண்ணி கேட்டால் எனக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. பட் மேஜர்லி நம்ம ப்ரீத் பண்ணுறதுல தான் நிறைய ஐ மீன் தெர் ஆர் ஸோ மெனி இன்ஃபெக்ஷன்ஸ் விச் கோஸ் இன் டு அஸ். ஸோ அது வந்து கவர் பண்ணாமல் மவுத்தை மட்டும் கவர் பண்ணுறாங்க. ஸோ அது மாஸ்க்குன்னு வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ரீட். இப்போ நிறைய கூகுளில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரீட் த்ரூ த ரூல்ஸ் and find out exactly what it is and then wear the mask properly. நேர்களே, இது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்காகவும் கேட்ட கேள்வி தான் இது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தோட இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் அண்ட் நம்மளுடைய நோயியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் பவித்ரா அவர்கள். இவ்வளோ நேரம் அவங்க ரத்தம் மற்றும் உடல் பரிசோதனைகள் பற்றி பல விஷயங்களை நம்மக்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டுன்னு தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ மேம். Thanks a lot for inviting.